வணக்கம் உறவுகளே, கொள்ளு முளைக்க வச்சுருக்கிற பாருங்கள், இப்படி முளைச்சிருக்குதுன்னு. இதை வேக வச்சுட்டு வந்துடுறேன். குக்கரில் போட்டு மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், தக்காளி போட்டு வேக வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், தக்காளி, ஒரு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு என்னென்ன போடுறோம் பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சு மண் பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், வரமிளகாய், கொத்தமல்லி தழை, சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஏற்கனவே தக்காளி போட்டு வேக வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு இதையே அரைச்சிட்டு வந்துடலாம். கொள்ளு சேர்த்தி இந்த வெங்காயமெல்லாம் வணங்கினதுக்குள்ளே இந்த வேக வச்சு கொள்ளு எடுத்து கொட்டிட்டேன். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அளவாகவே சேர்த்துட்டு பத்துலினா மறுபடியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மிளகாயெல்லாம் வேகணும் இல்லையா, கொள்ளு கூடவே மிளகாய் போட்டுடலாம். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இப்படி வேக வச்சு கொஞ்சம் சட்டியில் கொதித்த பின்னாடி இதை ஆட்டாங்களில் ஆட்டுவாங்க, மத்தில் கடைவாங்க. நான் மிக்சியில் சேர்த்துருவேன். மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் சேர்த்தாச்சு. 2 கருவேப்பிலை சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொள்ளு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ரசம் பார்க்கலாம் வாங்க. கொள்ளு தண்ணி எடுத்து கொள்ளுலேயே தக்காளி இதுக்கு வேக வச்சுருந்தேன். அதெல்லாம் கரைச்சிட்டு புளி கொஞ்சமாக ஊற்றிட்டு தக்காளி அதிகமாக போட்டுட்டு கொள்ளு தண்ணியில் உப்பு போட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது ரசப்பொடி, பெருங்காயம், பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை பொரித்து கொட்டி இறக்கிடலாம். கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் மிளகாய், வெங்காயம், பூண்டு பொரிச்சிட்டேன். இதை ரசத்தில் சேர்த்துடலாம். ரசத்தில் சேர்த்தியாச்சு. இது கொஞ்சம் நுர வர்ற மாதிரி ஆனோன்னு இறக்கிடலாம். இறக்கும்போது காமிக்கிறேன். ரசம் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட்டு பொடியாக நறுக்கி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வேக வச்சுருக்கிறேன். இதை தாளிக்கும் போது காட்டுறேன். சீட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் பெரிய வெங்காயம், கருப்புளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் இதை அதில் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் அந்த வேக வச்ச காயை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் ஈரம் போக வதக்கிட்டு, ஈரமில் லைட்டாக தண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் சேர்த்து இறக்கிக்கலாம். காயில் தேங்காய் சேர்த்துக்கலாம். எடுத்துகிட்டு பரிமாறிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸு, கேரட் பீன்ஸ் பொரியல், கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு, தயிர், உப்பு, ஊறுகாயெல்லாம் நம்ம வேணும்னா வச்சுக்கலாம். இதில் இருக்கிற உப்பே போதும்னா தயிருக்கு உப்பு போடாமல் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். சாட்டர்டே லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. நண்பர்களையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.